சிஸ்டர் பிஷி பிஷியா இருக்கிறீங்களா? ஓம் சாந்தி பிரதர், பிஸி பிஸியா இருக்கேன். ஸோ இன்னைக்கு வந்து குரான்ல 4வது அத்தியாயம் பெண்கள்ன்ற தலைப்புல இருக்குது. ஸோ அதுல வந்து 51ல இருந்து நம்ம பார்க்க போறோம். அது படிங்க சிஸ்டர். நபியே, வேதத்தில் ஒரு பாகம் கொடுக்கப்பட்டவர்களை நீர் பார்க்கவில்லையா? அவர்கள் விக்கிரகங்களையும் தாகூத்தை சைத்தானையும் விசுவாசிக்கின்றனர். மேலும் இணை வைப்போராகிய குறைசியர்களை சுட்டி காண்பித்து இவர்கள்தாம் உண்மை விசுவாசிகளை விட மிகவும் நேரான பாதையில் இருக்கின்றனர் என்று காஃபிர்களுக்கு கூறுகின்றனர். குரேஷியர்களை சுட்டி காட்டின்றதுல இவங்க பிராக்கெட்ல சேர்த்திருக்கிறாங்க. ஸோ அப்படியே பார்த்தாலே இதோடைய அர்த்தம் புரியும். வேதத்தில் ஒரு பகுதி கொடுக்கப்பட்டவர்கள் அப்படிங்கிறது என்னன்னா, இறைவனுடைய ஒரு ஞானத்தை ஒரு துளி, இப்ப கடவுளுடைய ஞானத்தின் ஒரு துளி விழுந்த இடத்தான் கும்பமேளான்னு கொண்டாடுறாங்க. சோ ஒவ்வொரு இடமும் அப்படிதான், சக்தி பீடங்களும் அப்படித்தான், ஒவ்வொரு துளி விழுந்த இடம் அப்படின்றது. சோ அது என்னன்னா ஒன்னும் ஒரு மதங்களாக உருவாகுது. கிறிஸ்தவ மதம், இஸ்லாமிய மதம், இந்து மதம், புத்த மதம், ஜெயின மதம், சீக்கிய மதம்ட்டு எல்லாருமே அந்த வேதத்தை உடையவர்கள், புக் ஆஃப் ரிலிஜியன்ஸ் சொல்லுவாங்க. அந்த புத்தகத்தை வைத்து உருவான மதங்கள் அதெல்லாம். சோ அதுக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் கிடையாது. சோ அவங்க என்ன சொல்றாங்களாம், சிலைகளையும் சைத்தானையும் நம்பி, சோ சிலைகள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்து மதத்திலும் சிலைகள் வழிபாடு இருக்குது. மெயினா இந்து மதத்துல இருக்கு. சோ அது அப்படியே அங்க பாகால் அப்படின்ட்டு வரும். அடுத்தது சைத்தானை நம்பி அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனிதனுடைய வழிகள். சைத்தானா வேற ஒண்ணும் இல்ல, மனிதர்கள் உருவாக்கிய மதங்கள். இதையெல்லாம் நம்பி இறைவனை நிராகரிச்சிடுறாங்க. அவங்கள குறித்து என்ன சொல்லிக்கிறாங்க அப்படின்னா, இவங்க கடவுளின் ஞானத்தை எடுக்கிறவங்களை விட நேரான பாதையில் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் அப்படித்தானே சொல்லிக்கிறாங்க. இயேசுவே வழியும் ஜீவனுமாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இங்க வந்து குரான் தான் சத்திய வேதம், அல்லாஹ் அங்கீகரித்த மதம். அவர் என்ன அப்ரூவல் போட்டு கொடுத்தாரு அங்கீகரித்த மதம்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒண்ணும் இப்படி வந்து கடவுள் கிட்ட சேராம பண்ணிடுறாங்க. கடவுள் கடைசியில தான் வர்றாரு. வரும்போது அவர்கிட்ட போகாம அந்தந்த மதமே பிடிச்சி இழுத்து வச்சுக்கும். அதுக்கு காரணம் அவங்களுடைய பலகீனமும் காரணம் இல்லையா? இது என்னன்னு காது கொடுத்து கேட்டாதானே. அதான் இயேசு சொல்வார், காது இருந்தும் செவிடரா இருக்கிறீங்களே, கண் இருந்தும் குருடரா இருக்கிறீங்களே. அது எல்லாமே இப்ப இந்த கடைசி நேரத்துல உள்ள விஷயங்கள். சோ அப்ப அவங்களே திருப்திப்படுத்திக்கிறாங்க, நாங்க பக்காவா இருக்கிறோம், நாங்க தான் சொர்க்கத்துக்கு போக போறோம். ஒவ்வொரு மதத்தினரும் இப்படி சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஓகே சிஸ்டர். 52. அவர்கள் எத்தகையோர் என்றால் அவர்களை அல்லாஹ் சபித்து விட்டான். எவரை அல்லாஹ் சபித்து விட்டானோ அவருக்கு உதவி செய்பவரை நீர் காணவே மாட்டீர். சோ அப்ப கடவுள் சபிக்கிறது கிடையாது, இது கடவுளுக்கு நிந்தனை. அவங்களே சபிச்சுக்கிறாங்க. கடவுள் வந்து கையை கொடுக்கிறாரு, இல்ல எனக்கு சாத்தானோட இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்குதுன்னும் போது அவர் என்ன பண்ண முடியும்? எந்த மதத்துல வந்து குற்றம் நடக்கல இல்லையா? திரும்புற பக்கமெல்லாம் பாக்குறோம், கொலையே மதத்தின் பேராலே நடக்கிறத பாக்குறோம். அப்படி இருந்தும் அதுதான் கடவுளுடைய வழி அப்படின்னு புடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்களே சாபம் கொடுத்துக்கிறாங்க. உலக அழிவிலிருந்து காப்பாத்துறதுக்கு வர்றாரு கடவுள். நீ அழியக்கூடிய உடம்புன்னு நினைக்காத, ஆத்மா நினை, இந்த உடம்புக்கும் உனக்குமே சம்பந்தம் கிடையாதுன்னு நினைச்சுக்கோ. அப்ப உடல் சார்ந்த உறவுகளோ ஜாதி மதமோ எதன் மீதும் உனக்கு பற்று இருக்க வேண்டாம். ஏன்னா அப்படி இருந்தனா நீ மாட்டிக்குவ கட்சியில. இல்லையா? எவனோ சண்டை போட்டிருப்பான், நம்மால புடிச்சிட்டான்டான்ட்டு நீங்க போவீங்க, மாட்டிக்குவீங்க. சோ அப்ப உங்களுக்கு நீங்களே சாபம் கொடுத்துக்கிறது அந்த பற்று. அப்ப அப்படி போய் மாட்டின பிறகு அவங்களுக்கு உதவி செய்ய யாருமே இருக்க மாட்டாங்கன்னு நீங்க பாப்பீங்கன்ற. ஆனா கடவுளை நீங்க பிடிக்கிறீங்கன்னா, கடவுள் செம்பன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்காரு. சோ அவருடைய பேரு சிவன். அவர் அப்பான்னு கிறிஸ்தவர்கள் பரமபிதான்றாங்க. அல்லான்னா பூஜைக்குரியவன் அர்த்தம், பேரு கிடையாது. அதுதான் ஒருத்தர் கமெண்ட் போட்டிருந்தார். இந்துக்கள் வந்து சிவன் சொல்றாங்க, சரி இயேசு கடவுளோ இல்லையோ அவங்க கடவுளுடைய பேரு இயேசுன்றாங்க. முஸ்லிம்களுக்கு அல்லாவுக்கு அல்லானா கடவுள், அவ்வளவுதான். அதுக்கு பேரு என்ன? அல்லாவை மட்டுமே வணங்குவோம், கடவுளை தான் வணங்குவோம். கரெக்ட். யாரு கடவுள்?
இல்லையா? சோ அது அவங்களுக்குமே தெரியாது. சோ மொத்தத்துல கடவுள் ஒருத்தர் தான். அவரு சிவன்னு இந்து மதத்துல சொல்றாங்க. ஜெகோவா அப்படின்ட்டு இருக்கும். கடவுளுடைய பேர் வந்து அதுல இருக்கும். ஒரு ஒரு சில இடங்கள்ல இருக்கும் பைபிள்ல. ஆனா அது இயேசுவை காட்டணுன்றதுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துன்னுவாங்க. இப்ப இயேசுன்னு சொன்னா போதாதா? இல்ல கர்த்தர்ன்னு சொன்னா போதாதா? அப்ப அவங்களுக்கு தெரியுது கர்த்தர்னா இது இயேசு நினைக்க மாட்டாங்கன்ட்டு. இயேசுன்னு சொன்னா கடவுள் நினைக்க மாட்டாங்கன்னு தெரியுது. அதனால கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்படி சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க. சரி. அப்ப அவரு வந்து செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாரி இருக்கார். ஆத்மாக்கள் எல்லாமே புருவ மத்தியில நட்சத்திரம் மாரி இருக்கும். பூமியில பிறக்கறதுக்கு முன்னாடி அங்கிருந்து தான் வருவோம். முதல்ல இது சொர்க்கமா இருக்கும். அங்க சொர்க்கத்தின் சுகத்தை அனுபவிச்சுட்டு 2500 வருஷம் கழிச்சு இதே பூமி நரகமாகும். அப்ப துக்கத்தை அனுபவிக்கிறோம். காரணம் பாவம் செய்றோம் நரகத்துல. கடைசியில தான் சொல்றாரு பாவம்னா என்னன்ட்டு. தெரியாமலே தான் பண்ணிட்டு இருக்கிறோம். ஏன்னா எல்லாமே மனித வழி தான். கடவுள் வர வரைக்கும் மனித வழி தானே புடிச்சாகணும். ஏதோ ஒண்ணு எல்லாரும் என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுட்டு இருக்க வேண்டியதுதான். அப்ப கடவுள் சொல்றாரு, உடல்ன்னு நினைச்சுட்டு நீங்க எது பண்ணாலும் பாவம். உடல்ன்னு நினைத்து பேசினா கூட பாவம்ன்ற. அப்ப இந்த உடலை இயக்கக்கூடிய ஆத்மா நான். அதே மாரி ஒவ்வொருத்தரையும் அந்த ஆத்மா தான் கண் வழியா பாக்குது, வாய் வழியா பேசுது, எல்லாத்தையும் செய்யுது. அது போயிடுச்சுன்னா இது பொணம் தானே. அப்ப அந்த பிணமாகத்தான் உடலை பிணத்தின் பக்கம் உங்களுக்கு ஏன் கவனம் போகுது? உயிரோட்டமான ஆத்மா பக்கம் இருக்கட்டும். புருவ மத்தியில இருக்கட்டும். அதனால தான் அங்க பொட்டு வைக்கிற பழக்கம் இருக்குது. அப்படி தன்னையும் ஆத்மான்னு உணர்ந்து பிறரையும் ஆத்மான்னு உணர்ங்க. ஏன்னா சொர்க்கத்தில் அப்படி உணர்ந்ததுனால தான் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் அப்படின்ற இந்த 5 விகார சாத்தான் கிடையாது. சோ இந்த விகாரத்தை தான் சாத்தான், ராவணன், மாயா அப்படிலாம் சொல்றது. அல்லது மனித வழி. இங்கே கடவுளுடைய ராஜ்யம். கடவுள் வரமாட்டார். கடைசி 100 வருடம் இறைவன் கொடுப்பார் ஞானத்தை, உலகம் அழியறதுக்கு முன்னாடி. சோ அது என்ன ஞானம்னா, ஆத்மான்னு மீண்டும் உணருங்க. ஆத்மாவின் தந்தை சிவ பரமாத்மாவை நினைவு செய்யுங்க அப்படின்னு சொல்றது. அப்பான்னு அன்பா நினைவு செய்யுங்க. அவரை எந்த அளவுக்கு நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஆத்மாக்குள்ள சக்தி நிரம்பும். சோ அதை நினைக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும். இல்லையா? அப்ப நினைக்க நினைக்க என்ன ஆகும்னா, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் உங்க சொத்த புடுங்கி நடுத்தெருவுல விட்டாலும் உங்களுக்கு பிரச்சனை வராது. நாட்ட விட்டு தொரத்துனா ஒண்ணும் பிரச்சனை வராது. என்ன நாடு என்ன உங்க பேர்ல எழுதி இருக்குது. இல்லையா? அதுல உங்க சொத்து தானே பிரச்சனை. சோ வாடகை வீடு இருந்தா அந்த பிரச்சனையும் கிடையாதுல்ல. இப்ப இந்த பற்று பண்ற வேலைய பாருங்க. எவ்வளவு அடிச்சுக்கிறாங்க இடத்துக்காக. சோ அப்ப ஆத்மான்னு உணருங்க. இந்த மாதிரி சுயநலமே இல்லாத உலகம் மீண்டும் வரப்போகுது. ஏன்னா இது காலச்சக்கரம் நடந்ததே திரும்ப திரும்ப நடக்கும். இரவு பகல் மாதிரி சொர்க்கம், நரகம், சொர்க்கம், நரகம். நரகத்தை சொர்க்கமாக்குறதுக்கு தான் உலக அழிவு நடக்குது. சோ அதுக்கு தான் இறைவன் இறுதியில வரார். வந்து அந்த சொர்க்கத்தில் நீங்க எப்படி இருந்தீங்களோ, அதே மாரி உங்க குணத்தை மாத்திக்கோங்க. குழந்தை பரிசுத்தமா இருக்குது, வளர வளர கெட்டு போகுது. அந்த குழந்தை மாரி பரிசுத்தமா இருந்தா தான் சொர்க்கத்துக்கு போக முடியும்னு இயேசு கிறிஸ்துவே சொல்றார். குழந்தைக்கும் பெரியவங்களுக்கும் முக்கியமான வித்தியாசம் இனக்கவர்ச்சி, காமம். குழந்தையா இருக்கும்போது பரிசுத்தமா இருக்கும். அதை விட பரிசுத்தமா நீங்க ஆகணும். அதை விட பரிசுத்தமா கடவுள் இருக்கிறார். அதனால தான் பரிசுத்தமானவரை நினைக்கும்போது நீங்க அப்படி ஆவீங்க. கிருஷ்ணர் பரிசுத்தமானவர் தான். ஏன்னா சொர்க்கத்தில் பிறக்கிற முதல் குழந்தை. ஆனால் அவர் உடல் இல்ல இன்னைக்கு வந்து தெய்வங்களின் சிலையை பார்த்தாலே காம உணர்வு வருதுன்றாங்க. அப்ப அவரு ஆண்களிலே அழகானவர், உலகத்தில் தோன்றிய ஆண்களிலே அழகானவர் கிருஷ்ணர் தான். பெண்களிலே அழகானவர் பார்த்தீங்கன்னா, அவருடைய மனைவி மகாலட்சுமி தான். அதனால தானே இன்னைய வரைக்கும் மகாலட்சுமி மாரி பொண்ணு வேணும்ன்றது அவங்கள அறியாமலே சொல்றாங்க பாருங்க. அப்ப அவர்களை நினைத்தால் நீங்க எப்படி உடலை மறக்க முடியும்? ச இறைவன் சொல்றார், என்னை நினைத்துத்தான் அவங்களே அந்த பதவியை அடையிறாங்க. இப்ப இந்த கலியுகத்தின் இறுதியில எல்லாத்தையும் இழந்துடுவோம் நாம. காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்துல விழுந்துரும். உடம்புன்னு நினைக்க ஆரம்பிச்சிடும் நரகத்துல. சொர்க்கத்துல ஆத்மான்ற உணர்வுல இருந்ததுனால, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. கணவனும் மனைவியும் நமக்கு ஒரு வாரிசு வேணும்னு நினைக்கும்போது மனைவி கர்ப்பம் அடைவா. அதனால தான் அவங்கள கோயில் கட்டி இந்துக்கள் வணங்குறாங்க. அவ்வளவு பரிசுத்தமானவர்கள். ஏன் மற்ற மதத்துல அந்த அளவுக்கு இந்து மதத்துல இருக்கிற மாரி வணங்குறது இல்ல அப்படின்னா, எல்லாம் காமத்துல விழுந்துடுறாங்க. அதனால அதுல இயேசு வந்து காமம் மூலமாக பிறக்கல அப்படிங்கிறதுனால ஓரளவுக்கு கடவுளுக்கு ஈக்குவலா நினைக்கல. நினைக்கிறாங்க. பட் ஆனா இங்க இந்து தெய்வங்களுக்கு நடக்கிற பூஜை இல்லையே அங்க. இல்லையா? அந்த சிலைய கூட வைக்கிறது கிடையாது. அப்படி வச்சுட்டாங்க. இப்ப இந்த கடைசி 100 வருடம் தேவதையை வழிபட வேண்டிய நேரம் இல்லை. தேவதையாக நீங்க மாற வேண்டிய நேரம்.
அதனால தேவதையாக மாற்றியவரை நினைவு செய்யுங்க. வணங்குறது கிடையாது. ஜெபம் பண்றது, துவா பண்றது எதுவும் கிடையாது. அப்பாவை எப்படி அன்பா நினைப்பீங்க? எனக்கு சொர்க்கத்தை கொடுத்தியே, சாத்தானின் வழிப்படி போய் அனைத்தையும் இழந்துட்டேனே, உடல்னு நினைச்சு, இப்ப மீண்டும் ஆத்மான்னு வந்து என்னுடைய அப்பாவை நான் நினைச்சுக்கிட்டே இருக்கிறேன். இந்த சிந்தனையிலே நீங்க எல்லா வேலையும் செய்யலாம். செம்பொன் நிறமான ஒளி உலகத்துல நட்சத்திரம் மாதிரி இருக்காரு. செவ்வானத்துல நட்சத்திரம் மாதிரி என்னுடைய அப்பாவை நினைக்கிறீங்க. நானும் உடலற்ற ஆத்மான்னு உணர்ந்து நினைங்க. இதுதான் கடவுள் கொடுக்கிற ஞானம். இப்படி நினைக்க நினைக்க என்ன ஆகும்னா, ஆத்மாவுக்குள்ள சக்தி நிரம்ப நிரம்ப வெளியுலக ஃபர்ஸ்ட் ஆரம்பத்திலேயே நீங்க வந்து பூர்வ மத்தியில கவனம் கொடுக்கணும். கறிமீன் சாப்பிடுறத விடணும். சினிமா இந்த மாதிரி காமத்தை தூண்டக்கூடிய விஷயத்தெல்லாம் விடணும். வீண் விஷயத்தை கேட்கறத விடணும். இதெல்லாம் பண்ணணும். கூடவே இறைவன் நினைவிலே இருக்க இருக்க ஆத்மாவுக்குள்ள சக்தியும் நிரம்பும். ஒருவரை ஒருவர் ஆத்மான்னு பார்க்கும்போது, அந்த ஆத்மா என்னுடைய அப்பா சிவனுடைய குழந்தை. அப்ப அந்த குழந்தையை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். என் அப்பாவுடைய குழந்தைன்னா எனக்கு சகோதரன் அல்லது சகோதரி மட்டும் தானே வரும். வேற உறவே வராது. இந்த ஒரு ஜென்மம் மட்டும் தான் நம்ம கடவுளுக்கு நேரடி குழந்தையா இருக்கணும். அதுக்கப்புறம் யார் யார் என்னென்ன சொல்றாங்களோ அதான் கடவுள். இல்லையா? கடவுள் அன்பானவர்னா ஓகே அன்பானவர். கடவுள் கொடூரமானவர்னா கொடூரமானவர். எல்லா மதத்திலயும் 2மே போட்டிருக்கும். ஏதாவது ஒண்ணா தானே கடவுள் இருக்க முடியும். அவர் அன்பான பொறுக்கி, அந்த அழகான ராட்சசி அது அழகா இருக்கிறவங்க ராட்சசியா இருக்கலாம். அன்பா இருக்கிறவங்க எப்படி ராட்சசியா இருக்க முடியும்? இல்லையா? சோ அது சிந்திக்கக்கூடிய சக்தி இழந்துட்டோம் நாம. அந்த நேரத்துல தான் இறைவன் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். குறிப்பாக அந்த காமம்ன்ற போதையில மயங்க மயங்க ஆத்மாவுக்கு பகுத்தறியும் சக்தி போயிடும். அதனாலதான் அதை விட சொல்றார். விட்டுட்டு இப்ப என் நினைவிலே இருக்க இருக்க ஆத்மாவுக்குள்ள சக்தி நிரம்பும் அப்படிங்கிறார். இப்ப சக்தி நிரம்பும் போது என்ன ஆகுனா, அந்த காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரத்தினால தூண்டப்படுறோம் இல்லையா? அது கட் ஆகும். ஏன்னா இங்க இருக்கக்கூடிய பதிவே கட் ஆயிடுது. அப்ப குழந்தையை விட பரிசுத்தமா இருப்பீங்க. தானாவே உங்களுடைய கவனம் இயல்பாக அந்த ஆத்மா கிட்டயே போகும். அந்த பழக்கத்தை நீங்க எடுத்துட்டு வரணும் முயற்சி பண்ணி. அப்ப உங்க வீட்டுல இருக்கிறவங்களும், வெளியில இருக்கிறவங்களுக்கும் உங்களுக்கு பெரிய வித்தியாசம் தெரியாது. ஆனா இவங்க உங்க குடும்பத்துல இருக்கிறாங்க. அவங்கள பாத்துக்கிறது என் கடமைன்னு தெரியுமே தவிர, பற்று இருக்காது. அவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா, இப்போ ஹாஸ்டல்ல ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா நம்ம பாத்துக்குவோம்ல. அந்த மாதிரி பாத்துக்குவோம். கடமையை செய்வோம். ஆனா பற்று இருக்காது. பலனை எதிர்பார்க்கவும் மாட்டோம். ஏன்னா இது கலியுகம். யார் வேணாலும், எதுக்கு வேணாலும், என்ன வேணாலும் பண்ணுவாங்க. ஆனா இது இந்த உடம்பு கூட கிடையாது. அதனால என்னை ஏமாத்துறாங்களா? பிரச்சனை கிடையாது. ஏன்னா, எனக்கு சொர்க்கத்தை கடவுள் உருவாக்குறாரு. அதுக்கு தகுதி, அன்பு, அமைதி, ஆனந்தம் உனக்கு இருக்குதான்னு பார்க்கிறாரு. மற்றவர்கள் இப்படி பண்ணாங்க. அதனால தான் நான் பண்ணேன். அப்படி பண்ணியும் நீ அமைதியா இருக்கிறியா? அதான் சோதனைன்றது. சோ காமத்தின் வசப்படாம, மனைவி அழகான மனைவி கூடவே இருந்தாலும் சின்ன சலனம் கூட வராம இருக்கணும். இறைவனை நினைக்க நினைக்க மனைவியை அது சகோதரி சகோதரின்னு பார்க்கணும். பைபிள் பழைய ஏற்பாட்டுல பாத்தீங்கன்னா, இப்ராஹிம் தன்னுடைய மனைவியை சகோதரின்னு தான் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்துவார். அதே மாதிரி இன்னொரு தீர்க்கதரிசி கூட அதே மாதிரி தான் பண்ணுவார். சோ எல்லாமே இப்ப நடக்கிற விஷயம். ஐயருங்க பாத்தீங்கன்னா, கணவனே ஏன்னா ஏன்னான்னு தான் கூப்பிடுறாங்க. அவங்களுக்கே தெரியாது ஏன் கூப்பிடுறாங்கன்ட்டு. ஏன்னா உண்மையான பிராமணர்கள் நாம தான். பிரம்மா கடவுள் யார் உடம்புல வராரோ, அவருக்கு பிரம்மான்னு பேர் வைக்கிறார். அவரைதான் ஆதாம்னு பைபிள் குரான்ல சொல்லப்பட்டிருக்கு. முதல் மனிதன்னா இறைவன் முதல்ல வந்து யாரை மாத்துறாரோ அவங்க அந்த முதல் மனிதன். இது காலச்சக்கரம் எப்பவுமே இருக்கும். யாரோ கூட கேட்டிருந்தாங்க. பல மில்லியன் வருடமாக உலகம் இருக்குதுன்னு சயின்ஸ் சொல்லுதே அப்படின்னா, பல மில்லியன் வருடமாக இல்ல. அனாதையா எப்பவுமே இருக்குது. உங்களால அத கணக்கெல்லாம் பண்ண முடியாது. எப்பவுமே இருக்குது. சொர்க்கமாக நரகமாக மாறிக்கிட்டே இருக்குது. அப்ப வர அழிவுல பூமி வெடிச்சு சிதறிலாம் போகாது. அது இருக்கும். மேல இருக்கிறவங்க போவோம். மேபி பூமி வந்து அதோடைய அந்த சுத்துறது வந்து மாறலாம். ஏன்னா உலகம் அழியறதுக்காக அது நடக்கலாம். ஏரிக்கல் விழுந்து நடக்கலாம். அது எப்படி வேணாலும் நடக்கலாம். சோ இந்த மாதிரி விஷயம் நடக்கும். மற்றபடி பூமி எப்பயுமே இருக்கும். இப்ப நீங்க அங்க போகணும். அப்ப இறைவனையே நினைச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, ஆத்மாவுக்கு சக்தியும் வரும்பொழுது என்ன ஆகும் அப்படின்னா, இன்னைக்கு நம்மை சுற்றி மோசமானவர்கள் குடும்பத்திலே இருக்கிறாங்க அப்படின்னா, அதற்கேற்ற மாதிரி உங்களுடைய ஆத்மா இருக்கும். அவங்க செய்யற அதே குணம் உங்களுக்கு இல்லாம இருக்கலாம். பட் வேற ஏதோ ஒரு விதத்துல நீங்க தப்பு பண்ணியிருப்பீங்க. அதுக்கு சமமான தண்டனை அங்க கொடுக்கப்படும். சோ அப்ப இப்ப தப்பெல்லாம் விட்டுட்டீங்க அப்படின்னா, உங்கள அடிச்சு வெளியிலே தொரத்தலாம். ஏன்னா, அவர்களோடு இருக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. சோ இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க அமைதியா வெளியில வந்துட வேண்டியதுதான்.
இதுதான் யாக்கோபு கதையில இருக்கும். அண்ணனுக்கு பயந்துட்டு வெளில வருவார், பழைய ஏற்பாட்டுல இருக்கும். அப்ப கடவுள் சொல்றாரு, கடைசியில் அந்த உலக அழிவின் போது மனிதர்கள் மோசமானவர்கள் உங்ககிட்ட நெருங்க முடியாது. இறந்து போன ஆத்மாக்கள் இருக்குது பாத்தீங்களா, ஒரு உடம்புக்குள்ள 50, 60 ஆத்மா போரும். அதுவுமே உங்ககிட்ட நெருங்க முடியாது. ஏன்னா நீங்க தூய்மையா இருக்கிறதுனால, அது அதே மாதிரி அழுக்கா இருக்கிற ஆத்மாக்களுக்குள்ளதான் பிரவேசமாகும். அதனால அதுவும் உங்ககிட்ட நெருங்க முடியாது. இயற்கை சீற்றம் வருது இல்லையா? அது கூட பாத்தீங்கன்னா, உங்களுக்கு துக்கத்தை கொடுக்காதுன்றாரு. ஏன்னா இப்ப நீங்க சுபமான எண்ணத்தை மட்டுமே வைக்கணும். கோபப்படுறது இல்ல. அந்த கோபமான எண்ணம் கூட வரக்கூடாது. அதுக்கு இறைவனுடைய அந்த ஞானம், முரளின்னு சொல்லுவோம். எல்லா பிரம்மகுமாரிகள் ராஜயோக தியான நிலையத்திலும் முற்றிலும் இலவசமா கிடைக்குது. யூடியூப் வெப்சைட்ஸ்னு இருக்கு. அதோட லிங்க் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறோம். அவசியம் பாருங்க. சோ அதை கேட்க கேட்க உங்களுக்கு தெரியும் எப்படி மனம் மாறுது அப்படின்றது. கடவுளே நேரடியா பேசுறது. அவர் யாரையும் அனுப்பி பேசுறதெல்லாம் கிடையாது. அவரே ஒருத்தர் உடல்ல வந்து பேசுறார். நபி ஒண்ணு என் உடம்புல அல்லாஹ் வந்து பேசுறாருன்னு சொல்லல. ஜிப்ரேல் வந்து பேசுறாருன்னு தான் சொன்னார். இயேசுவும் வந்து என் உடம்புல கடவுள் வந்து பேசுறாருன்னு சொல்லல. ஒரு பரிசுத்த ஆவி இறங்கிச்சுன்னு தான் சொல்றாரு. அது பேர் தான் கிறிஸ்து ஆக்சுவலா. இது மாதிரி ஒவ்வொரு ஆத்மா மேல இருந்து வரும். ஆனா மேல ஒண்ணும் கடவுள் ஞானத்தை கொடுக்கறது கிடையாது. ஏன்னா அவருக்கு வாயும் கிடையாது சொல்றதுக்கு. நமக்கு அங்க காதும் கிடையாது கேட்கறதுக்கு. சோ இங்க கடவுள் வரும்பொழுது ஞானத்தை கொடுக்கிறாரு. அப்ப நாம இதை கேட்டுட்டு யாருக்கெல்லாம் செய்தி கொடுக்கிறோமோ, அப்படி கொடுக்கிற அத்தனை பேரும் இறை தூதர்களே. சோ அந்த மாதிரி கடைசியில வந்து ஒவ்வொரு மத ஸ்தாபகர்களும் வந்து எடுப்பாங்க இந்த ஞானத்தை. ஆனா உலக அழிவு ஸ்டார்ட் ஆயிடும் அந்த நேரத்துல. அதனால இந்த ஞானத்தை கொடுக்காம போயிட்டனே அப்படின்னு அந்த ஒரு ஆதங்கத்தோட உடலை விடுறதுனால அவங்க மேல போயிடுவாங்க. சொர்க்கத்துக்கு வரமாட்டாங்க. ஏன்னா முயற்சி பண்றது கிடையாது. நரகம் வரும்பொழுது அவங்க மதம் தோன்றும் பொழுது அவங்க வருவாங்க. சோ அப்ப இறைவனை நிராகரித்தவர்கள் என்றென்றைக்கும் நரக நெருப்பில் இருப்பார்கள் அப்படிங்கறதுடைய அர்த்தம் என்னன்னா, இங்க நெருப்புலாம் இருக்காது. இருக்கக்கூடிய துக்கத்தை அப்படி சொல்றாங்க. இது இல்லாம தீ விபத்தும் நடக்குது. ஆனால் எப்பயுமே அவங்க நரகத்திலே இருப்பாங்கன்றது காரணம் என்னன்னா, இந்த 5000 வருடத்துல என்ன நடக்குதோ அதேதான் திரும்ப திரும்ப நடக்கும். அப்ப இப்ப நாம இந்த வீடியோ போடுறோம்னா 5000 வருஷம் முன்னாடி இதே 2025ல நம்ம இந்த வீடியோ போட்டிருக்கோம். இயேசுவை வச்சு 2025 ஆக்சுவலா இப்ப 5000 வருடம் முடிய போகுது. அதை புரிஞ்சுக்கணும். கிருஷ்ணரை வச்சு பாத்தீங்கன்னா. அதே மாதிரி ஒவ்வொரு கல்பத்திலும் 5000 வருடத்தை ஒரு கல்பம், ஒவ்வொரு கல்பத்திலும் இந்த நேரம் இதே தான் பண்ணுவோம். நீங்களும் என்ன கமெண்ட் போடுறீங்களோ அதே தான் போடுவீங்க. கடவுளை ஏத்துக்கிறீங்களா நிராகரிக்கிறீங்களான்றது அதே தான் பண்ணுவீங்க. அப்ப நீங்க அதே மாதிரியே நிராகரிக்கிறீங்கன்னா என்ன அர்த்தம்? அப்ப ஒவ்வொரு தடவையும் நீங்க நிராகரிப்பீங்க இறைவனை. அப்ப இறைவனை நிராகரிக்கிறவங்க சொர்க்கத்துக்கு வர முடியாது. நரகத்துல தான் பிறப்பாங்க. அப்ப ஒவ்வொரு தடவையும் அந்த மதத்திலே வருவாங்க. எல்லா மதமும் நரகத்துல தான் வருது. சோ அதுதான் என்றென்றைக்கும் நரகத்தீயில் இருப்பார்கள்ன்றது. அடுத்தது கடைசியில இறைவன் நினைவிலே இருக்கும்போது என்ன ஆகும்னா, கடவுள் சொல்றாரு, நீ எங்க என்ன நினைக்கிறியோ அந்த இடத்துல நான் உன் கூட இருக்கிறேன். அந்த நேரம் உன்கிட்ட யாரும் நெருங்க முடியாது, எதுவும் நெருங்க முடியாது. பாதுகாப்பு அரணாக நான் இருப்பேன். பாதுகாப்பு கூட இறைவனுடைய நினைவுன்றார். எந்த மதத்தினருக்கும் கடவுள் எப்படி இருப்பாருன்னே தெரியாது. அப்புறம் எப்படி நினைப்பாங்க? அங்க போய் தொழுகை பண்ணிட்டு இருப்பாங்களா? ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்களா? ஓம் நம சிவாய சொல்லுவாங்களா? யோசிச்சு பார்க்கணும். ஜஸ்ட் இறைவன் நினைவுல இருக்கும்போது பாதுகாப்பாரு. அது இல்லாம பஞ்ச தத்துவமும் நமக்கு கட்டுப்பட ஆரம்பிக்கும். ஏன்னா இந்த பஞ்ச தத்துவத்துக்கு நீங்க அடிமையாகாம இருக்கிறதுக்கு தான் புலன் இன்பத்துல இருந்து விடுவிக்கிறார். சோ அந்த மாதிரி நீங்க ஆகணும். ஆனால் இந்த பஞ்ச தத்துவமும் உங்க கண்ட்ரோல் வந்துடும். சொர்க்கம் அப்படித்தான் இருக்கும். சோ இதுதான் இப்ப இறைவனை நிராகரிக்கிறவங்களுக்கு அங்க உலக அழிவின் பொழுது பாதுகாக்க யாரும் வரமாட்டார்கள். அதுதான் இங்க முடியுது பாருங்க. அவர்களுக்கு உதவி செய்பவர் எவரையும் நீர் காண மாட்டீர். ரொம்ப பரிதாபமா இருக்கும். ஆனா நம்ம சக்தி கொடுப்போம். அவங்க தண்டனையெல்லாம் அனுபவிக்கும் போது அதை தாங்கிக்கக்கூடிய சக்தி கொடுப்போம். அவ்வளவுதான். சோ இதுதான் இதோடைய அர்த்தம்.